அன்மிக்க சகோதர சகோதரிகளே, அருட்சகோதரிகளே, குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவரையும் மனமாற வரவேற்கிறோம். ஆண்டவர் பேரால் வாழ்த்துகிறோம். இந்த தவக்காலத்தை நாம் நல்ல முறையில் தொடங்கியிருக்கிறோம். இந்த தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமையிலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். தவக்காலம் ஆண்டவருடைய இரக்கத்தின் காலம், அருளின் காலம், ஆசீர்வாதத்தின் காலம். இந்த தவக்காலம் நமக்கு கண்டிப்பாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய காலமாக அமைய வேண்டும். ஆண்டவர் நம்மை மீட்கக்கூடிய காலமாக அமைய வேண்டும் என மனமாற நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே இன்றைய நாளிலே உண்மையான நோன்பு எது என்பதை பற்றி சிந்திக்க நான் அழைப்பு விடுக்கின்றேன். முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், எசேயா இறைவாக்கினர் புத்தகத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது மக்கள் ஆண்டவரிடம் புலம்புகிறார்கள். என்ன ஆண்டவரே, நாங்கள் நோன்பு எடுக்கிறோம், நாங்கள் தவக்காரியம் நிறையா செய்கிறோம், நாங்கள் தலை தாழ்த்தி ஜெபிக்கிறோம், ஆனால் எங்களுடைய கூக்குரலுக்கு நீங்கள் செவி சாய்க்கலை, எங்கள் ஜெபத்தை நீங்கள் கேட்கலை, நீங்கள் எங்களோடு இல்லை என்று மக்கள் ஆண்டவரிடம் புலம்புகிறார்கள். அப்பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய நோன்பு எல்லாமே ஒரு அர்த்தமில்லாத ஒரு நோன்பாக இருக்குது. நீங்கள் செய்கிற ஜெபம் எல்லாமே வெறும் அது வாயால் பேசுகிறதா இருக்குது. இட் இஸ் நாட் இன் டு த ஆக்ஷன், இட் இஸ் நாட் புட் இன் டு ஆக்ஷன். அதில் அன்பு இல்லை, அதில் இரக்கம் இல்லை, அதில் உண்மை இல்லை. வெறும் வார்த்தை ஜாலம், வெறும் பசியோடு இருந்தால் மட்டும் போதுமா? நீங்கள் மற்றவருடைய பசியை என்ன பண்ணல, உங்களுடைய பசியை என்ன பண்ணலை, உணர்த்தலை. நோன்பு இருப்பது எதற்காக? அடுத்தவங்களுடைய துன்பத்தை புரிந்து கொள்வதற்காக. பசினா என்ன, துன்பம்னா என்ன, கஷ்டம்னா என்ன, ஏழ்மைனா என்ன, வறுமைனா என்ன, அது என்னான்னு உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த நோன்பு. அப்போ நீங்கள் நோன்பு எடுப்பவர்களாக, உண்ணா நோன்பு எடுப்பவர்களாக, தவ காரியங்களை செய்பவர்களாக, ஜபம் செய்பவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? அடுத்தவங்களுடைய துன்பம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அடுத்தவங்களுக்காக நீங்கள் ஜெபித்திருக்கணும், அடுத்தவங்க மேலே நீங்கள் இறக்கப்பட்டிருக்கணும். அப்படி எதுவுமே நீங்கள் பண்ணலையே. நீங்கள் உண்மையாக அடுத்தவங்க மீது இரக்கம், பசியோடு இருக்கவங்க மீது நீங்கள் இரக்கம் காட்டியிருந்தீங்கன்னா, அவங்களுக்கு உணவு கொடுத்துருந்தீங்கன்னா, உடை இல்லாதவங்களுக்கு நீங்கள் உடை கொடுத்துருந்தீங்கன்னா, துன்பத்தில் வாடுகிறவர்களுக்கு நீங்கள் துணையாக இருந்திருந்தீங்கன்னா, நீங்கள் என்னை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே எங்கே இருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்கு துணையாக இருங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று நீங்கள் கூக்குரல் எழுப்பினால், இதோ நான் என்று நான் என்ன பண்ணியிருப்பேன்? உங்கள் முன்னாடி நின்றிருப்பேன், உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பேன், உங்களுக்கு விடுதலை கொடுத்துருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு முறை இதை போல் தான் ஒரு பங்குல கிறிஸ்மஸ் திருப்பலி நிறைவேற்ற சென்றிருந்தேன். அப்போ ஆண்டோடைய அன்பு, ஆண்டோடைய இரக்கம், ஆண்டோடைய பாசம், ஆண்டவர் எப்படி நம்ம மீது அவர் இரக்கம் காட்டுகிறார் என்றெல்லாம் பிரசங்கம் வச்சேன். மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக உங்களை மாரியே தான் என்ன பண்ணாங்க, பிரசங்கத்தை நல்லா கவனித்தாங்க. நடுநடுவில் கொஞ்சம் ஜோக்கெலாம் சொன்னேன், சிரித்தாங்க. பூசை முடிஞ்சோடனே எல்லாரும் சிலுவை வாங்கினாங்க. அப்போ தனியாக ஒரு இடத்துல டீயும் கேக் என்ன பண்ணிருந்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம பாட்டு கிளாஸு, ஊர் பெரியவங்க அவங்களாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க தனியாக. அப்போ என்கிட்ட ஒருத்தர் பிச்சைக்காரர், அவர் ஆடை அழுக்காக இருக்குது, கிழிஞ்ச சட்டையாக இருக்குது, அழுக்காக இருக்குது, தலைமுடியெலாம் என்கிட்ட வரார். அவர் சிலுவை கேட்டிருந்தா சிலுவை போட்டிருப்பேன். கண்டிப்பாக அவங்க சிலுவை கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க, சிலுவை கேட்க மாட்டாங்க, சாமி ஏதாவது வச்சுருக்கியான்ட்டு. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் போங்க, அங்கே கேக்கும் டீயும் சாப்பிட்றாங்க, நீங்கள் ஃபாதர் பேரை சொல்லுங்கள், என் பேரை சொல்லுங்கள், நானே ஒரு விருந்தாளி ஃபாதர் தான். இப்போ ஃபாதர் என்னை கூப்பிட்ருக்காரு பாருங்க, அதுபோல் நான் ஒரு விருந்தாடி தான். இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணேன்,
நம்ம ஆளுங்க நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, கைவிட மாட்டாங்கன்ட்டு என் பேரை சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு ஏதாவது செய்வாங்க ஐயா அப்படின்னு. மனுஷன் போன வேகத்தில் என்ன பண்ணிட்டாரு, திரும்ப வந்துட்டார். யோ போயா, துரத்தி விட்டாங்க. அன்பார்ந்தவர்களே, அப்போ நம்ம கிறிஸ்துவ விசுவாசம், நம்ம பக்தி, நம்ம அன்பு, நம்ம பாட்டு எல்லாம் எங்கே முடிஞ்சு போயிடுது? கோயில் வாசலோடு என்ன போயிடுது, முடிஞ்சு போயிடுது. அதுதான் கடவுளுக்கு என்ன பண்ணுறதில்ல, பிடிக்கிறது கிடையாது. கடவுள் என்ன பண்ணுறாரு, அதை வெளிப்படுத்தணும், அன்பை வெளிப்படுத்தணும், இரக்கத்தை காட்டணும். நான் உங்கள் மீது அன்பு கொண்டு இருப்பது போல் நீங்களும் அடுத்தவர் மீது அன்பு கொண்டு. லவ் யுவர் நெய்பர். எங்கெங்கேயோ ஃபோன் அடித்து பேசுவோம், எங்கெங்கேயோ ஃபோன் அடித்து பேசுவோம், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்க, ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பேச மாட்டோம். ஊரெல்லாம் நண்பர்களாக இருப்பாங்க, ஊரெல்லாம் நண்பர்களாக இருப்பாங்க, ஆனால் வீட்டில் உண்மையான அன்பு இருக்காது. வீட்டில் உதவி செய்ய மாட்டாங்க, வீட்டில் கணவன் மனைவிக்கு உதவி செய்ய மாட்டாங்க, மனைவி கணவன் மீது அன்பு காட்ட மாட்டாங்க. இன்றைக்கி திருத்தந்தை லியோ அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த தவ காலத்தில் இறை வார்த்தையை வாசிங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு செவி மடுங்க, கடவுளுடைய வார்த்தையை கேளுங்க, கேட்டு அதன்படி நடங்க. குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய அழுக்குரலை கேளுங்க, மனைவி கணவனுடைய கஷ்டத்தை கேளுங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய அழுகுரலை கேளுங்க, பிள்ளைகள் பெற்றோருடைய அழுகுரலை கேளுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ குடும்பத்திலே இன்றைக்கி நிறைய மன கஷ்டம், நிறையா பிரச்சனை, நிறையா வேதனை. நான் என்ன சொல்ல, ஊரில் போய் நீ சமூக சேவை செய்ய தேவையில்ல, முதல்ல குடும்பத்தில் முதல்ல உன்னுடைய மனைவியை அன்பு செய், முதல்ல மனைவியுடைய கஷ்டத்தில் பங்கெடு, மனைவி கண்ணுடைய கஷ்டத்தில் பங்கெடுங்க, பிள்ளைகளுடைய அழுகுரலை கேளுங்க என்று திருத்தந்தை அவர்கள் சொல்கிறார். இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், யோவானுடைய திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் போய் ஆண்டவர் இயேசுகிட்ட போய் கேட்குறாங்க, ஆண்டவரே இதை போல் நாங்கள்லாம் நோன்பு எடுக்கிறோம், பரிசேயர்கள் வாரத்தில் ஒரு நாள், இவங்க திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள், இவங்க அவங்கள விட பக்தி கொஞ்சம் அதிகம். என்கிட்ட திருமுழுக்கு யோவானை பற்றி தெரியல உங்களுக்கு, கடுமையான தவம், கடுமையான பயிற்சி இல்லை. அப்போ அவங்க சீடர்கள் கண்டிப்பாக எப்படி இருப்பாங்க, அவரை போல தான் இருப்பாங்க. ஸோ மற்றவங்க எல்லாரை விட வாரத்தில் 2 நாள் இவங்க நோன்பு. அப்போ அவங்க போய் கேட்குறாங்க, இயேசுகிட்ட போய் கேட்குறாங்க, என்னங்க ஆண்டவரே நாங்களும் நோன்பு எடுக்கிறோம், உங்கள் சீடர்கள் யாரும் நோன்பு எடுக்காமல் இருக்கிறாங்களே. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், மணமகன் அவங்க கூட இருக்கிறாங்க, உண்மையான மணமகன் யார், அவர் தான் கடவுள். நான் அவங்க கூட இருக்கும்போது எதுக்குப்பா அவங்க நோன்பு எடுக்கணும். ஆனால் காலம் வரும்பொழுது இயேசுடைய பாடுகள் வரும், இயேசு அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போ கண்டிப்பாக அவங்க நோன்பு எடுத்து ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறார். இதில் 2 விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். இவங்க திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போட போல, ஆண்டவர்கிட்ட போய் குற்றம் கண்டுபிடிக்க போல, குறை கண்டுபிடிக்க போல. இதே பரிசேயர்கள்னால் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது வம்பு இழுக்க போவாங்க, ஏதாவது அவரை பிரச்சனையில் மாட்டி விடலாமான்னு பார்ப்பாங்க. ஆனால் இவங்க யாருமே ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போடவோ வம்பு இழுக்கவோ போகல. அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, ஆண்டவரே இது எங்களுக்கு புரியல, என்ன காரணம். அன்புக்குரியவர்களே, இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம்னா, வாழ்க்கையில் நமக்கு கன்ஃபியூஷன் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, புரியாத நிலை வரும்போது கண்டிப்பாக நம்ம இயேசுக்கிட்ட என்ன பண்ணலாம், நம்ம கேட்கலாம், அவர்கிட்ட பேசலாம். அவரும் நமக்கு உண்மையான விளக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். 1. 2வது, அப்போ ஆண்டவர் கூட, ஆண்டுடைய பிரசன்னம், ஆண்டுடைய உடனிருப்பு நமக்கு தேவை அப்படின்னா இந்த நோன்பு தேவை. அப்போ ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னு நமக்கு நினைக்கிறோமா, நமக்கு பிரச்சனைகள் வருதுன்னு நினைக்கிறோமா, நமக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறோமா, நம்ம வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் நினைக்கிறோமா, மன அழுத்தம் இருக்குதுன்னு நினைக்கிறோமா, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் எதுக்கு அந்த உலகத்தில் வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கையே எனக்கு புரியல, நான் எதுக்காக என்ன செய்கிறேன், நான் ஏன் இப்படி பண்ணுறேன், எனக்கு எதுவுமே புரியல என்று ஒரு குழப்பம் வரும்போது நம்ம நோன்பு எடுக்கின்ற பொழுது, நம்ம தவ முயற்சி
ஏறெடுக்கின்ற பொழுது இதில் வயதானவங்க இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, அவங்களால நோன்பெடுக்க முடியாது. ஆனால் அவங்க மற்ற காரியங்களை என்ன பண்ண முடியும்? ஜெபம் செய்ய முடியும், வீட்டிலேயே சிலுவைப்பாதை செய்ய முடியும், வீட்டிலேயே இறைவார்த்தையை வாசிக்க முடியும், இன்னும் பல சிறிய சிறிய ஜெபங்களை சொல்ல முடியும். இப்படி நம்ம செய்யும் பொழுது கடவுளுடைய பிரசன்னம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக கடவுள் இல்லை, ஆண்டவர் இயேசு என் கூட இல்லை, எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு குழப்பமாக இருக்குது, குழப்பமான மனநிலையில் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கடவுள் பேசுகிறத கேட்கணும், நீங்கள் கடவுளுடைய பிரசன்னம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை போல் தவக்காரியங்களை மேற்கொண்டோம் என்றால் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? கடவுள் நம்ம ஜெபத்தை கேட்பார், நமக்கு உடனே நம்ம கூட வந்து இருப்பார். ஒரு அரசன் என்ன பண்ணான்னா, ரொம்ப வருஷம் கழித்து அவனுக்கு குழந்தை பிறந்ததான். அதனால் அவன் ஊருக்கே என்ன பண்ணான்னா, அன்னதானம் போடுறேன்னு சொல்லிட்டு அன்னதானம் போட்டாப்புலையா. அப்போ ஊரில் இருக்க மக்கள் எல்லாரும் அன்னதானம் சாப்பிட்றதுக்கு வந்திருந்தாங்களே. அதில் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர், சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு, தலைமுடிலாம் கலைஞ்சிருக்குது, அழுக்காக இருக்குது. அவரும் அரசன் சாப்பாடு போடுறாரு. அன்னதானம்னா என்ன பண்ணலாம்? யார் வேணாலும் என்ன பண்ணலாம்? சாப்பிட போகலாம். நம்ம என்ன பண்ணக்கூடாது? அங்கே போய் யாரையும் நீ வரக்கூடாது, நான் வரக்கூடாது அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, யாரையும் தடுக்கக்கூடாது. அப்போ ஆனால் அந்த மக்கள், இந்த ஊரில் இருந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவரை அழுக்காக இருக்க போய் அந்தாண்ட எல்லாம் சாப்பிட்டு வரட்டும், எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு நிறையா வீட்டில் பண்ணுவோம் தெரியுமா? நிறையா வீட்டில் என்ன பண்ணுவோம், எல்லோரும் சாப்பிட்டு முடியட்டும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. அப்போ அந்த ஊரில் இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிட்டீங்க, அப்புறமா வா, போ அந்த ஓரமாக போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஊர் மக்களே என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இவன் சாப்பிட போகும்போது அங்கே சாப்பாடு இல்லை. பசியோடு போயிட்டு அங்கே ஒரு குளம் இருக்குது, குளத்தடியில் போய் உக்காந்துக்கிட்டு, என்ன கடவுளே, அங்கே பார்க்குறான், அந்த கோபுரம் தெரியுது, கோயிலுடைய கோபுரம் வந்து அந்த தண்ணியில் நிழல் படும்ல. அப்போ கோபுரத்தை பார்த்து, நான் கடவுளே, நான் என்ன என் வாழ்க்கை ஏழையாகவே பிறந்து ஏழையாகவே சாகணுமா? எனக்கு என்ன தலையெழுத்து இப்படியா? ஒரு நல்ல சோறு அது கூட எனக்கு கிடைக்கலையே, இந்த மக்கள்லாம் என்னை துரத்திட்டாங்களே, இன்றைக்கி நான் பட்னியாக சாகணுமா? என்ன போங்க ஆண்டவரே, நான் பேசுகிறத கேட்க மாட்டிங்களா, எனக்கு உதவி செய்ய மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா, அவன் வந்து புலம்பிட்டு இருந்தானா. அப்போ அரசன் வந்து எல்லாரும் மக்கள் சாப்பிட்டாங்களான்னு சொல்லி பார்க்கறக்கு வந்துட்டு இருந்தாரான். வந்துட்டு, தம்பி என்னப்பா சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டான். அவன் என்ன சொல்லியிருப்பான், என்னத்த போங்க, ஊருக்கே போட்டார் சாப்பாடு, இந்த அரசன் அன்னதானத்தை போட்டார், எனக்கு சாப்பாடு கிடைக்கல. ஐயோ, கிட்ட வந்தவுடனே அந்த குளத்தில் தெரியுது, நிழல் தெரியுது அரசன்ட்டு. ஐயோ அரசன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அவரும், எப்பாப்பா என்னை மன்னிச்சிரு, உனக்கு எப்படி சாப்பாடு கிடைக்காம போச்சு, கண்டிப்பாக நான் உனக்கு சாப்பாடு தரேன்னு சொல்லிட்டு கையோடு என்ன பண்ணிட்டார், அரண்மனைக்கு கூப்பிட்டு போயிட்டார். அவர் குளிக்க சொல்லி அவருடைய ஆடையை கொடுத்து சாப்பிட வச்சார். சாப்பிட்டு முடித்தோடனே அவனுக்கு கண்ணில் தண்ணி வருது, அழுதுகிட்டே சாப்பிட்றான். என்கிட்ட என்னது ஆனந்த கண்ணீர், அழுதுட்டுருக்குறான். அப்புறம் அரசன் என்ன பண்ணுறாரு, ஒரு குடம் பூரா காசு, தங்க காசு கையில் கொடுத்து, தம்பி இதை வச்சு நீ பொழைச்சிக்கோ, நீ ஒரு தொழில் செஞ்சு நேர்மையாக வாழுப்பா அப்படின்னாரான். உடனே இவனுக்கு இன்னும் கண்ணில் தண்ணி என்ன பண்ணுது, ஊற்றுது. அரசே, இதுவரைய நான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததே கிடையாது, இன்றைக்கி தான் நான் வந்து ஒரு பெரிய முட்டாள்னு சொல்லிட்டு, என்னது இப்போ தான் தெரியுது நான் ஒரு பெரிய முட்டாள், என் வாழ்க்கையெல்லாம் என்ன பண்ணிட்டேன், நான் வீணாக்கிட்டேன் அப்படின்னா. உடனே, ஏன்பா நீ அப்படி சொல்கிற? இல்லைங்க அரசே, நான் பட்டினியோடு அந்த குளத்தில் முன்னாடி உட்காந்து இந்த கோபுரத்தை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன், கடவுளை பார்த்து கேட்டேன், என்னை இப்படியே என் வாழ்க்கையை சபிச்சிட்டியே, என்னை பட்டினி ஆக்கிட்டியே, என்னை ஏழை ஆக்கிட்டியே, எனக்கு இன்னொரு வாழ்க்கை கிடையாதான்னு சொல்லிட்டு புலம்புனேன். புலம்பி ஒரு சில வினாடியிலே கடவுள் என்ன பண்ணிட்டாரு, என்னை வந்து என்ன பண்ணிட்டேன், என் வாழ்க்கையை மாற்றிட்டாரு. நான் ஒரு முட்டாள், கடவுள்கிட்ட கேட்கணுங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, இப்போ தான் எனக்கு கடவுள்கிட்ட கேட்கணுங்கிற எண்ணம் வந்துச்சு அப்படின்னு சொன்னானா. நம்ம நிறைய சமயத்தில் நம்முடைய பிரச்சனையை ஊரெல்லாம் சொல்லுவோம்,
எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை, என் மருமவ பிரச்சனை, என் மவன் பிரச்சனை, என் வீட்டுக்கார் பிரச்சனை, என் மனைவி பிரச்சனை, என் வேலை செய்கிற இடத்துல எனக்கு பிரச்சனை, ஊரெல்லாம் சொல்லுவோம். ஃபோன் பண்ணி பேசுவோம், மணிக்கணக்காக பேசுவோம், பார்க்கும் போதெல்லாம் பேசுவோம். யார்கிட்ட பேசுகிறேன்னே தெரியாமல் பேசிடுவோம். இது நீ ஏற்கனவே சொல்லிட்டப்பா, அந்தளவுக்கு என்ன பண்ணிடுவோம், ஊரெல்லாம் சொல்லுவோம். ஆனால் யார்கிட்ட சொல்ல மாட்டோம், சொல்ல வேண்டியவங்கள்ட்ட சொல்ல மாட்டோம், கடவுள்கிட்ட சொல்ல மாட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னிடம் வா, நான் உன்கிட்ட உடனே நீ கூக்குரல் எழுப்பின உடனே நான் என்ன பண்ணுவேன், நான் வருவேன், நான் உன் ஜெபத்தை கேட்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று தான் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம மனசு விட்டுடக்கூடாது. இந்த தவக்காலனாலே அது அருளின் காலம், இரக்கத்தின் காலம். அவநம்பிக்கை அடைந்துடக்கூடாது. கண்டிப்பாக கடவுள் என்ன பண்ணுவார், ஒரு ட்விஸ்ட் வைப்பார். கடைசி நேரத்தில் சேஞ்ச் என்ன பண்ணிவிடுவார். நமக்கு தேவை என்னது, பொறுமை, நம்பிக்கை. என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, என் பிள்ளைங்க திருந்தவே மாட்டாங்க, என் வீட்டுக்காரர் திருந்தவே மாட்டார், என் மனைவி இப்படி தான் சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, என்னை சாவடிச்சிட்டே தான் இருப்பாங்க, டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. என் பிள்ளைங்க அவ்வளோதான், அதுங்களுக்கு நல்ல வேலையே கிடைக்காது, இவன் படிக்கிறத பார்த்தா இதெல்லாம் உருப்படாது. எதெல்லாம் உருப்படாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பிள்ளை தான் என்ன வரும், அதுதான் சமுதாயத்தில் பெரிய ஆளாக வரும். எது நல்லா படிக்குது, இந்த பிள்ளை நல்லா படிக்குது, பெரிய ஆளாக வருவான்னு நினைப்பீங்க. கடைசியில் அவன் என்ன பண்ணுறான், சரியாக படிக்கவே மாட்டான், கோட்டை விட்டுருவான். அதனால் கடவுள் நினச்சாருன்னா அவர் எதை வேணாலும் செய்ய முடியும், எதை எப்படி வேணாலும் அவரால் மாற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கையும் கடவுளால் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். கடவுள் மீது நம்ம என்ன பண்ணணும், நம்பிக்கை வைக்கணும். இந்த தவக்காலத்தில் இன்றைக்கி நம்ம இந்த வாரம் தியானித்தது உண்மையான நோன்பு. உண்மையான நோன்புன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், அடுத்தவர்கள் மீது இரக்கம் காட்டணும். இப்போ நம்ம பண்ணுற ஜெபம், இப்போ நம்ம கடவுள் மீது வைத்த விசுவாசம், அருமையான பாடல் பாடுறீங்க. இந்த கோயிலில் உட்காந்து பாட்டை கேட்டால் என்னவாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. அருமையாக ஜெபம் செய்தீங்க, அருமையாக பாவ சங்கீதனை பண்ணீங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் வெளியே போனவொடனே என்ன பண்ணுறக்கூடாது, பழைய குருடி கதவை திரடி. மறுபடியும் என்ன பண்ணுவேன், கெட்ட வார்த்தையிலேயே நான் பேசுவேன். உள்ளே வந்தவொடனே நல்ல வார்த்தை, வெளியே போனவொடனே கெட்ட வார்த்தை. அப்படி இல்லாமல் நாம் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக, ஒரு டாக்டர், குழந்தைங்க டாக்டர் என்ன பண்ணாங்களாம், அந்த ஸ்டெதோஸ்கோப் இருக்குது பார்த்தீங்களா, அதை குழந்தைங்க காதில் வச்சு அவங்க ஹார்ட்டில் அந்த இதை வைப்பாங்களாம். அப்போ அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களுக்கு அது லேப்டாப் சத்தம் கேட்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுமா. அப்போ ஒரு பையன் சொன்னானா, அவனுக்கு இந்த டாக்டர் என்ன பண்ணாங்களாம், இதை வச்சுட்டு அவன் காதில் இது ஸ்டெதோஸ்கோப் வச்ச உடனே அவன் சொன்னானா, எனக்கு லேப்டாப்னு சத்தம் கேட்கல, எனக்கு ஜீசஸ் கதவை தட்டுற மாதிரியே எனக்கு சத்தம் கேட்குது அப்படின்னானா. சரி, அப்போ அந்த குழந்தைக்கு சிந்தனை பூரா என்னவாக இருக்குது, ஜீசஸாக இருக்குது. அப்போ நமக்கு நம்முடைய சிந்தனை பூரா, நம்முடைய வாழ்க்கை பூரா, நம்ம எது செஞ்சாலும் இயேசுவுக்காக அப்படி செஞ்சோன்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கை நமக்கு என்னவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எந்த பிரச்சனையும் நமக்கு என்ன பண்ணாது, குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை நமக்கு கோபம் வராது, அடுத்தவங்க மேலே நமக்கு என்ன பண்ணும், இறக்க தான் வரும். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாக இரு. கண்களை மூடுவோம். அன்பான இயேசுவே, இந்த தவக்காலத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீயே காரணம், கண்ணீர் சிந்துவாய். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பத்துக்கு காரணம் என்னுடைய பாவம். நான் உங்கள் மேல் நம்பிக்கை வைக்கல ஆண்டவரே, நான் உண்மையான நோன்பு எடுக்கல ஆண்டவரே, நான் உண்மையாக ஜெபம் பண்ணல ஆண்டவரே, நான் செய்தது பெரிய தவறு ஆண்டவரே, நான் உங்களை பார்க்க மறந்துட்டேன் ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க என்பதை மறந்துட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னித்துருங்க ஆண்டவரே, நீங்கள் என் கூடவே இருங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை வழி நடத்துங்க ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, நான் ஏறெடுக்கிற இந்த ஜெபம், திருப்பலி, இந்த சிலுவை பாதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஏற்றுக்கொண்டு நான் உம்முடைய அன்பு சீடனாக வாழ, சீடத்தியாக வாழ எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்குறேன், என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறேன், என் கணவனை ஒப்புக் கொடுக்குறேன், என் மனைவியை ஒப்புக் கொடுக்குறேன், என்னுடைய பெற்றோர்களை ஒப்புக் கொடுக்குறேன், உடல்நலம் இல்லாத என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த தவ காலத்தில் என்னுடைய மனது உம்மை நோக்கி உம்மை நோக்கி வர எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. உண்மையில் ஆழமான நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய அருளையும் ஆசிரியம் பொருந்தும்படியாக
எங்களுடைய ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.